ராகுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுப்மன் கில் வந்து ஒரு கேப்டனா வந்து இன்னும் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு, நிறைய சீரீஸ் இருக்கு, கத்துக்கிறதுக்கான லேர்னிங் கர்வ்ஸ் இன்னும் நிறைய அவருக்கு அமைய போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அது எல்லாத்தையும் விட முக்கியம், ஒரு கேப்டனா அவர் இருக்கிற எஃபர்ட்ஸ் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கிறாரு. அது வந்து ஆன் ஃபீல்டு மட்டும் கிடையாது, ஆஃப் ஃபீல்டுலையுமே வந்து பிளேயர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங், டீமா நாங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும், பர்சனலாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேயர்ஸ் கிட்டையுமே அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு ரேப்போ பாண்டிங் எல்லாத்தையுமே இந்த சீரீஸ் அவர் இன்னும் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ மேட்சஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் சுப்மன் கில் ஒரு கேப்டனாக என்ன மாதிரி நடந்துட்டு இருந்திருக்காரு, அது மேட்சஸ் முடிஞ்ச அந்த டேவுடைய எண்டுக்கு அப்புறமா இன்னொரு டே விளாட போகிற கேப்பில் கூட அவர் எப்படிலாம் பிளேயர்ஸ் கிட்ட வந்து அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கக்கூடிய அந்த பிஹேவியராக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் ரூம் பிஹேவியராக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அந்த பாண்டிங்கை வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் டெவலப் பண்ணிகிட்டே வந்திருக்காருன்றது வந்து கேஎல் ராகுல் சொல்வதன் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு கேப்டனாக நான் ஏன் உன்னை வந்து மதிக்கணும், நீ அந்த கேப்டன்ற ஒரு ரெஸ்பெக்டை என்கிட்ட கேட்டு வாங்கக்கூடாது, நீ ஒரு கேப்டன்ற ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்லேயுமே. ஏன் ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம வந்து ஸ்போர்ட்டே விட்டுட்டு நார்மலாக எடுத்தனா கூட ஒரு கிளாஸ்லேயே லீடர்னா எதுக்கு நான் அவனை ஒரு லீடராக பார்க்கணும், நான் ஏன்டா அவன் பேச்சை கேட்கணும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு தோணக்கூடாது. இவன் தான்ப்பா சூப்பர், ஓகே ரைட், நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன், நீ என்ன சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் எப்போ வரும்னா, நீங்கள் அந்த ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணும்போது. அந்த ரெஸ்பெக்டை சுப்மன் கில் ஏர்ன் பண்ணியிருக்காரு இந்த சீரீஸ் மூலமாக.